புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கராத்தே போட்டி கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் அகில இந்திய கராத்தே சங்கத்தின் தலைவரும் புதுச்சேரி மாநில கராத்தே சங்கத்தின் செயலாளருமான வளவன், புதுச்சேரி மாநில கராத்தே சங்கத்தின் மாநில தலைவர் இளங்கோவன் போட்டியின் தலைமை தாங்கினர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி குத்துவிளக்கேற்றி போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இப்போட்டியில் சர்வதேச நடுவர் ஜோதிமணி மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் மூர்த்தி, அழகப்பன், வெங்கடாச்சலபதி, பாலச்சந்தர், குமரன் முன்னிலை வகித்தனர். மற்றும் போட்டியின் நடுவராக அமித்ராஜ், அசோக், கஜலட்சுமி, ஜான்சிராணி, தமிழ்செல்வி, கபிலன், துளசி கலந்து கொண்டனர். நன்றி உரை கராத்தே சங்க துணைத் தலைவர் மதிவலி வழங்கினார். மேலும் போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்கத்தின் இணை செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் செய்திருந்தார். இன்னைக்கு அரசியல தான் போடி நிறைய இருந்துச்சுன்னு பார்த்தா இப்போ விளையாட்டுலேயே வந்துருச்சு, பல நிறுவனங்களையும் போடி வந்துருச்சு. அதனால உண்மைக்கு எப்பயுமே ஒரு இடம் இருக்கிறத அதை நீ எந்த வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் அப்போதான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உண்மையை வாயிலாக தான் அங்கீகாரம் கிடைக்கும். இதை நீங்கள் உணர்ந்து இந்த விளையாட்டின் மூலமாக உங்களுடைய சாதனைகளை பெற்று வேலை வாய்ப்பாகவும் சரி, படிப்பாகவும் சரி, அதுக்கான இடஒதுக்கீடுகளை பெற இவர்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதியில் அமைந்துள்ள மங்களம் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதரெட்டி தலைமையில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மங்களம் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் இருந்து குறைகேட்டு கூட்டத்திற்கு வருகை புரிந்த பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகின்ற குற்றவாளி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்திட வேண்டும், இரவு நேரங்களில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் குறைகேட்பு கூட்டத்தில் வில்லியனூர், நட்டப்பாக்கம், கட்டேரிக்குப்பம், திருக்கண்ணூர் காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். மலப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப உற்சவருக்கு 13ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது. விநாயகர் பூஜையுடன் தொடங்கி பலவித மூலிகை பொருட்களால் கணபதி ஹோமம், ஐயப்ப மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. ஸ்ரீ கற்பக விநாயகருக்கும் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பனுக்கும் பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், விபூதி மற்றும் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள், பெண்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அருள் பெற்றனர். நிறைவாக அனைவருக்கும் சமபந்தி விருது வழங்கப்பட்டது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் ஸ்ரீ கற்பக விநாயகரும் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பனும் வீதி உலா வலம் வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம், குருசாமி தலைமையில் ஐயப்ப பக்தர்கள், ஊர் பெரியவர்கள் ஆகியோர் நடத்தினர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பறையூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடனுரை பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நிறைவாக அன்னாபிஷேகம் செய்து காய்கறிகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அகல்விளக்கு அறக்கட்டளையினர், ஊர் நாட்டாமைகள், பொதுமக்கள், வில்லியனூர் விவசாய அலுவலகத்தினர், சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள காளிங்காம்பாள் சமேத அகோர வீரபத்ர சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு அன்னத்தால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் முழுவதும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அமைச்சர் நமச்சிவாயம், துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி உமாபதி, ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹார்ட்வேர்ஸ் கடை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கப்பட்டது. மேலும் கடையில் குறைந்த விலையில் தரமான முறையில் அனைத்து விதமான ஹார்ட்வேர்ஸ் பொருட்களும் கிடைக்கும் என்றும் கடையின் நிறுவனர் தெரிவித்தார். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டிராக்டர் மெக்கானிக் முருகன் மற்றும் குடும்பத்தினர் ஸ்ரீ மீனாட்சி வாட்டர் சர்வீஸ் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரிய காட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி உடனுரை ஸ்ரீ திருக்காட்டீஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிவபெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், அபிஷேக பொடிவைகளால் அபிஷேகம் செய்து அன்னம் படையலிட்டு சிவபெருமானுக்கு அன்னம் சாத்தி காய்கறி, பழங்கள் இவைகளால் அலங்காரம் செய்து பஞ்சதீபம் காண்பித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் சிவபெருமானின் மேனியில் சாத்திய அன்னத்துடன் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த அன்னாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கும்மியன் ஆண்டியார்பாளையம் அடுத்த சிவனார்புரம் லிங்க பாதாள பைரவி அன்னைக்கு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிவபெருமானுக்கு அருள்வாக்கு சித்தர் அம்மா லோகரசனின் கரங்களால் பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் இவைகளால் அபிஷேகம் செய்து 21 கிலோ பச்சரிசி அன்னத்தை படையலிட்டு அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியில் அன்னத்தை சாத்தி காய்கறிகளால் அலங்காரம் செய்து பஞ்சதீபம் ஏற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிவபெருமானின் மேனியில் சாத்திய அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த அன்னாபிஷேக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அர்த்தநாரீஸ்வரரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு சிவனாண்ட அங்காள பரமேஸ்வரி சேவா அறக்கட்டளையினர் மற்றும் சிவஸ்ரீ நிர்மல்ராஜன், சிவஸ்ரீ சக்திதாசன் ஆகியோர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவிலில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ காக்கா புஜண்டர் அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் நற்பவி முருகன் தலைமையில் ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் கோவில் தலைவர் பாலபாஸ்கரன் முன்னிலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து அன்னம் படையலிட்டு சிவபெருமான் மேனியில் சாற்றி பஞ்சதீபம் ஏற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ காகப்பு சென்டர் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ காகப்பு சென்டர் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
வந்துட்டாங்க, இந்த வந்துட்டாங்க. அது எடுத்துகிட்டு போயிடுவோம். அரியாங்குப்பம் ஜெயபால் நகரில் அமைந்துள்ள ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் ஜீனி அட்வென்ச்சர் ரைட் 2024 நடைபெற்றது. இதில் மழலையர்கள் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடியும் பலவிதமான பயிற்சிகளை பெற்றோர்கள் முன்னிலையில் செய்து காட்டி மகிழ்ந்தனர். தங்களுடைய பிள்ளைகள் அனைத்து பயிற்சிகளையும் உற்சாகத்துடன் செய்து முடிப்பதைக் கண்ட பெற்றோர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களிடம் சென்று அவர்கள் அன்றாடம் பள்ளியில் எப்படி படிக்கிறார்கள் என்பதை கேட்டறிந்தனர். நிகழ்ச்சியில் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியின் நிர்வாகி கார்த்திகா தேவி, பள்ளியின் ஆசிரியைகள், குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி முருகம்பாக்கத்தில் உள்ள அரவிந்தர் நகர், அங்காளம்மன் நகர், வரதராசு நகர், கணபதி நகர், செல்வராஜ் செட்டியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் கனமழை காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது என பொதுமக்கள் அளித்த கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் 1 முக்கிய பிரமுகர்கள் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பணிகளை விரைந்து முடித்துக் கொடுக்கும்படி அறிவுறுத்தினார். இந்திய நுண்ணுயிரியலாளர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால், அரசு பொது மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் செவ்வேல் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது. Chief guest, Your Excellency, Lieutenant Governor, National IAMF and Puducherry chapter to welcome our chief guest with a bouquet. Thank you, sir. I would like to welcome the guest of honor, Dr. Rakesh Agarwal, Director JIPMER. மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஸ்ரீமன் ராமச்சந்திர ராஜா ஆலோசனையின் பேரில் புதுச்சேரி மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காமராஜர் சாலையில் தொடங்கிய பேரணி நேரு வீதியின் இறுதியில் முடிவடைந்தது. பேரணியை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி அஜய் பாகூர் தொகுதி மனோஜ் ராஜ்பவன் தொகுதி கார்த்திக் ஆகியோரின் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட மாணவர் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ், பொருளாளர் கீர்த்திவாஸ், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமநாதன், மாநில பொதுச் செயலாளர் அமிர்த ஜோதி, மேலும் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளன சங்கங்களின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பிஆர்டிசி ஊழியர் சங்கத்தின் வேலையன், பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தின் தமிழ் செல்வன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக கூறும்பொழுது, பிஆர்டிசி ஊழியர் சங்கம் மற்றும் பிஆர்டிசி தினக்கூலி மற்றும்
ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் இணைந்து 14 ஆண்டுகள் பணி முடித்துள்ள மகளிர் நடத்துனர்கள் மற்றும் 10 ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த நடத்துனர் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். MACP பலன்களை வழங்க வேண்டும். PRTCக்கு முழுநேர மேலாண் இயக்குனர், பொது மேலாளர் நியமிக்க வேண்டும். ஊழல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக 4 கட்ட போராட்டங்களை நடத்தினோம். ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எனவே PRTC தலைமை அலுவலகம் முன்பு ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்தனர். எனவே முதல்வர், போக்குவரத்து செயலர் இந்த பிரச்சனைகளை தலையிட்டு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டத்தை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டனர். நிர்வாகம் கூட்டு பேசி நாங்கள் நிறைவேற்றதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டோம். அது மீறப்பட்டனால் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறோம். இப்பயும் ஒரு 4 கட்ட போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இது என்ன முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தில் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேலாண் இயக்குனரோ அல்லது செயலாளரோ கூட கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட தயாராக என்பது மிகுந்த கண்டனம். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான நீதியரசர் சுந்தர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் நீதியரசர் ஆஷா மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாக பொறுப்பு நீதிபதியும் நீதியரசர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மணி விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம், அன்னதானம் ஆகியவைகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் பிரிவு மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்மன் நகரில் உள்ள கருணை இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் ஏழுமலை, மாநில துணைத் தலைவர் விஷ்ணு மற்றும் உழவர்கரை பாஜக நிர்வாகி கோமதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லைப்பிள்ளைச்சாவடி விவேகானந்தர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு அன்னாபிஷேகம் விழா நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். காராமணிக்குப்பம் முழந்தைக்கீரபாளையம் எல்லையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சித்தர் பீடத்தில் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. சித்தர் பீடத்திற்கு இளநீர், நெய், பால், தேன், 108 இளநீர் உள்ளிட்ட அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அன்னத்தில் அலங்காரம் செய்யப்பட்ட அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் கலியமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கோபாலமூர்த்தி, பாஸ்கர், கோவிந்தசாமி, அப்பாசாமி தலைமையில் அருள் பணியாளர் இளங்கோ மற்றும் நடராஜன் ஏற்பாட்டிலும் விழா நடைபெற்றது.
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சாலைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை மற்றும் குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என வந்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் சைக்கிளில் சென்று பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு நடத்தினார். குறிப்பாக காமராஜர் சாலை, திருநகர், பெரியபேட், களரைப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்று பொதுமக்களிடம் இப்பகுதிகளில் தினசரி குப்பைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகரப் பகுதிகளில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்றும் ஒரு சில இடங்களில் மட்டுமே குப்பைகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சில இடங்களில் மட்டும் கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் என HR² நிறுவனத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் உடனிருந்தனர். வருஷ கணக்கில் ஆனால் என்ன சார் பண்ணுறது, ஒருத்தர் வந்து எடுக்க மாட்டாங்க சார். ஒருத்தர் நகரப்பகுதிகளில் வந்து குப்பைகள் வந்து அதிகமாக இருக்கிறதாவும், திண்டிவனம் நகரம் செஞ்சி சாலையில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ செல்வகணபதி, ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ சிவலிங்கம், ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ நவக்கிரகங்கள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 4ஆம் கால பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு யாத்ராதானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கருவறை விமானத்திற்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிக்கவசத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் பர்வத ராஜகுலம் மீனவ சமூக ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் பங்குதாரர்கள் செய்திருந்தனர்.